இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். சேலம் கண்ணங்குறிச்சியை சேர்ந்த சிற்ப கலைஞர் ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தெய்வங்களின் விக்கிரகங்கள் வடிக்கும் தொழில் செய்து வருகிறார். மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளின் கோவில்களுக்கும் சிலைகள் செய்து தந்துள்ளார். 1975 இப்போ 2024 கிட்டத்தட்ட 51 வருஷமா இந்த தொழில நான் ஈடுபாடு. இது வரைக்கும் நீங்க எத்தனை சிலைகள் செஞ்சிருக்கீங்க? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4000 விக்கிரகங்களுக்கு மேலே செஞ்சுருக்கேன். 1975 ஆண்டிலிருந்து 77 3 ஆண்டு காலம் தமிழக அரசு மூலமாக தமிழ்நாடு பூம்புகார் கைத்தற தொழில் வளர்ச்சி கழகம், அந்த நிறுவனம் ஒரு கார்பரேட் கம்பெனின்னா ஒரு ஆமாம், அதாவது அது என்ன சொல்கிறது, அது ஒரு வாரியம். இப்போ ஆமாம், தமிழக அரசனுடைய ஒரு வாரியம். அந்த வாரியத்தில் முறைப்படி பாடசாலையில் கற்றுக்கிட்டு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு இந்த துறையில் எனக்கு மாநில விருது, தேசிய விருது, அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்குதுன்னா என்னுடைய 51 வருஷ அனுபவத்துக்கு, இந்த சிற்பக்கலையில் என்னை ஈடுபடுத்திக்கிட்டதுக்கு இறைவன் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த பத்மஸ்ரீ விருது எனக்கு கிடைச்சிருக்கிறத இந்த சிற்பக்கலைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இறைவன் கொடுக்கப்பட்டதாக நான் இதை எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி துவக்கத்திலிருந்து இந்த தொழிலை, தெய்வீகமான தொழிலை ஒரு தெய்வீகமாக நினைச்சு செஞ்சுட்டு வர்றதுனால இன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்கு இறைவன் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இந்த சிற்பக்கலைக்கு இன்னும் நிறையா பேருக்கு இந்த சிற்பக்கலை விருது அரசாங்கம் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். காரணம் என்னன்னு கேட்டால், இருக்கிறதுலே ரொம்ப புராதன கலை இந்த சிற்பக்கலை. ஆயிரக்கணக்கான கோவில்கள், ஆலயங்கள் முறைப்படி இருக்கிறது உலகத்திலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்களுடைய அமைப்பு உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. அதே மாதிரி இந்த கோவில்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களும் உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. இந்த விருது கிடைச்சதுக்கு முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த விருதை அறிவித்த மத்திய அரசுக்கு நான் மனசார என்னுடைய நன்றியை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எதிர்பார்த்தீங்களா இந்த விருது உங்களுக்கு கிடைக்கும்? உறுதியாக நான் எதிர்பார்த்தேன். கிட்டத்தட்ட 15 வருஷமாக இது எனக்கு கட்டாயமாக கிடைக்கும், இதை நம்ம இந்த விருது வாங்கியே தீரணுங்கிற அளவுக்கு என்னுடைய செயல்திறன் இருந்ததுனால எனக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்கும்னு நான் நம்பினேன். இந்த சிற்பக்கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இளைய தலைமுறைகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் எல்லாரும் பணம்னு பணத்து கூட ஓடாமல் இந்த பாரம்பரிய கலையை, இந்த சிற்பக்கலையை நிலைச்சி நிற்கக்கூடியது. இப்போ நான் உருவாக்கக்கூடிய இந்த விக்கிரகங்களை பார்த்திங்கன்னா, நான் அழிஞ்சாலும் என் வம்சாவளி அழிஞ்சாலும் இது அழியாது. 1000 ஆண்டு நிலைச்சி நிற்கக்கூடியது. அப்படியாப்பட்ட ஒரு புராதன கலையை நமக்கு இறைவன் கொடுத்துருக்கான். அதை இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் இதில் முழு கவனம் செலுத்தி என்ன மாதிரி பல மடங்கு இந்த சமுதாயத்துக்கும், இந்த தேசத்துக்கும் இந்த மக்கள் பணி ஆற்றணும்னு நான் என்னுடைய மாணவர்களுக்கும் சக ஊழியர்களையும் நான் கேட்டுக்கிறேன். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் குறும்பர் பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஓவியர் கிருஷ்ணன் என்பவருக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 8 மாதங்களுக்கு முன்புதான் அவர் இறந்தார். குறும்பர்களின் பாரம்பரிய முறையில் ஓவியம் வரைவதில் பிரபலமானவர். மூலிகை தாவரங்களின் சாறுகளை பயன்படுத்தி வரையக்கூடிய இயற்கை ஓவியம் என்பது இதன் சிறப்பு. ஓவியர் கிருஷ்ணன் மனை 4 குழந்தைகளுடன் கோவை மேட்டுப்பாளையத்தில் கூலி வேலை செய்து வாழ்ந்து வருகிறார். பத்மஸ்ரீ விருது கிடைக்கும் போது கணவர் இல்லை என்பது கவலை அளிப்பதாக கூறிய அவர், கஷ்டப்படும் தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். எங்கள் வீட்டுக்கார் பேர் கிருஷ்ணா. அவர் குருமா பெயிண்டிங் பண்ணிட்டு வராரு. அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. அது எங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப வருத்தமாகவும் இருக்குங்க. அவர் தாத்தா காலத்தில் இருந்தால், அவர் சின்னதுலேயே இருந்தே தாத்தா பக்கத்தில் உட்காந்து அவங்க தாத்தா வரையறத கற்றுக்கிட்டு
பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். துணியிலையும் செவுர்லேயும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆலங்குச்சி விழுதெடுத்து தான் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அப்புறம் வந்து ஒரு மேம் வந்து இதை வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவரை வந்து வெளியில் கொண்டு வந்து நிறைய இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இவர் வந்து ஹேண்ட்மேட் பேப்பரில் கேன்வாஸில் நிறைய செவுறுகள்லாம் பண்ணிவிட்டு வெளியிலையும் போய் நிறைய பப்ளிசிட்டி ஆனார் அந்த மேம்னால். அவர் டெல்லிக்கு 14 டைமு போயிருக்காரு, சென்னைக்கு நிறைய டைம் போயிருக்காங்க. இத்தாலியிலேருந்து பேரண்ட்ஸ் வந்து பெயிண்டிங் எல்லாம் வாங்குறாங்க. அவங்களுக்கு 4 குழந்தைங்க. ஆனால் அவர் என்னை வேலைக்கு அனுப்புனதில்லை. 4 குழந்தைகள் வச்சு என்னை வீட்டில் தான் நல்லா பார்த்துட்டு இருந்தார். இப்போ அவர் இல்லைங்கும் போது நான் வந்து கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு 300 ரூபா. வந்து 4 குழந்தையில படிக்க வைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க 2 பேரும் வயசானவங்க. அவங்களையும் நான் பார்த்துக்கணும், 4 குழந்தைகளும் பார்த்துக்கணும். இதில் வந்து கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணி கொடுத்தாக்கா குழந்தைங்க படிப்புக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீடு வந்து இடிஞ்சு தான் இருக்குது, யானை 2 வாட்டி இடிச்சிருக்கு. வீடுக்கும் ஏதோ ஏற்பாடு பண்ணி தந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க.